சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், பழனி கணக்கம்பட்டியாரே சரணம். எல்லோரும் நல்லா இருக்கணும். இந்த நட்டு வீடியோ ஆர்ட்ஸ் பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ் எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும். எந்த விதமான நோய் நொடி பிரச்சனைகள் இல்லாமல் எல்லோரும் நல்லா இருக்கணும், ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும். ஐயங்கிட்ட மனசார வேண்டிக்கிட்டு இந்த வீடியோ நேற்று பிரம்ம முகூர்த்தத்தில் ஐயனுடைய ஜீவ சமாதிக்கு போயிருந்தோம். நல்ல தரிசனம் வேண்டிக்கிட்டோம். அந்த விரிய மரம் இருக்குது பார்த்தீங்களா, விரிய மரம் அது பக்கத்தில் ஐயனுடைய குடில் இருக்குது. குடிலில் உட்காந்து ஒரு 108 தடவை ஓம் சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம் நல்ல மனதார வேண்டிக்கோங்க. நீங்கள் எண்ணிய காரியம் அதிகபட்சம் 21 நாளில் நல்லது நடக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த விரிய மரத்து பக்கத்தில் நான் போன வருஷம் வேண்டிக்கிட்டது எல்லாமே இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த விரிய மரத்து பக்கத்தில் போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நியூ இயருக்கு வருஷப்பிறப்பன்னைக்கு தான் போயிருக்கோம். கூட்டம் சரியான கூட்டம். அப்போ எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்கு தட்டு இருக்குது பார்த்திங்களா, அதில் தான் சாப்பாடு போட்டுட்டு இருந்தாங்க. வரிசையாக வெளியில் அன்னதானம் போடுறதுக்கு வெளியில் நல்ல கூட்டம். சாப்பிட்றதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இருக்கும். வரிசைகள் லைன் போயிட்டே இருக்குது. அந்த இடத்துல என்னோடய வகுப்பு தோழி வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாப்புல, இந்த மாதிரி நம்ம பிள்ளைக்கு வந்து நல்ல வரன் வேணும், கொஞ்சம் நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு வாங்க. அந்த விரிய மரத்து பக்கத்தில் இந்த வீடியோவும் பின்னாடி இணைச்சிருக்கேன் பாருங்கள். மனதார நல்லா வேண்டிக்கிட்டோம். பொண்ணுக்கு நல்ல வரன் வேணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு வந்தாச்சு. அதே மாதிரி அன்னதான கூடத்தில் அவ்வளோ கூட்டம் இருக்குது. ஆனால் ஐயன் வந்து என்னை மட்டும் தனியாக, சாமி நீங்கள் உள்ளே வாங்க சாமி சாப்பிட கூப்பிட்றாங்க. ஏங்க அவ்வளோ கூட்டத்தில் நான் வரிசையில் நிற்கிறேன்னா கிட்டத்தட்ட எனக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். ஆனால் எவ்வளோ விஐபிகளாக வந்திருக்காங்க. எல்லோரும் இருக்கும்போது என்னை மட்டும் ஐயனோட உருவத்தில் வந்து ஒரு பச்சை கலர் சட்டை போட்டார். சாமி உள்ளே வாங்கன்னு சொல்லி உள்ளே போய் இலை சாப்பாடு, அது ஐயனுக்கு வச்சுருந்த சாப்பாடு இது. அது எடுத்து கொடுக்கறதுக்கு எந்த அளவுக்கு நான் பாக்கியம் பண்ணியிருக்கணும். ஐயன் இஸ் வெரி கிரேட். சரி இல்லைங்களா? ஐயன் நம்ம ஆஃபீஸ்க்கு அப்பப்போ வந்துட்டு போவார், நிறைய விசிட் பண்ணுவார். வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெட்டுக்கிளி உருவத்தில் வந்துட்டு போவார். நேற்று கூட பார்த்திங்கன்னா ஐயனுக்கு பூஜை பண்ணிகிட்டு இருக்கோம். பார்த்திங்கன்னா பள்ளி இந்த பூஜை ரூமில் வந்து பள்ளியெல்லாம் உள்ளே போகாது, ஏன்னா டோர் எல்லாமே போட்டு தான் வச்சுருக்கேன். இருந்தாலும் இதுக்குள்ளே வந்து பள்ளி உருவத்தில் வந்துடுறாரு. அப்போ எங்கள் பொண்ணுக்கு வரன் வேண்டி நல்லா வேண்டிக்கிட்டாச்சு. அந்த இது முடிஞ்சிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா அதே வகுப்பு தலை ஃபோன் பண்ணுறாப்புல, நண்பா நம்ம என் பொண்ணுக்கு நல்ல இடத்துல வரன் அமைஞ்சிச்சு. எங்கன்னா சிங்கப்பூர் மாப்பிள்ளை. எங்கள் பொண்ணும் சிங்கப்பூரில் தான் இப்போ போயிருக்கு. இப்போ பேர பிள்ளைங்களோட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அதே டயத்தில் பையனுக்கும் நல்ல வெளிநாட்டு வேலை வாய்ப்பும் கிடச்சிச்சு. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோக்கு பின்னாடி எந்த இடத்துல வேண்டிட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ முழுமையாக தமிழ் மக்களுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, சரிங்களா? சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், பழனி கணக்கம்பட்டியாரே சரணம். இந்த இடம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான இடம். இந்த இடம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான இடம். இது எதுனாலன்னு சொல்லியிருக்கேன். உங்கள் சுமைகளை இவ்விடத்தில் இறக்கி வைத்துவிட்டு நிம்மதியாக செல்லுங்கள். இதில் 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய வகுப்பு தோழியோட பொண்ணுக்கு இந்த இடத்துல வந்து நாங்கள் வேண்டிக்கிட்டோம். இந்த ஓரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஓரில் பக்கத்தில் தான் நாங்கள் அப்போ இந்த கேட்டு இல்லை, இப்போ தான் கேட்டு போட்டிருக்காங்க. அப்போ நல்லா வேண்டிக்கிட்டோம், ஐயாவே எங்கள் பொண்ணுக்கு நல்ல இடத்துல நல்லா வரணும் அமையணும், அந்த மாதிரி நல்லா வேண்டிக்கிட்டோம். கடைசியாக பார்த்திங்கன்னா நாங்கள் நல்லா வேண்டிட்டோம். 2வது அன்னைக்கு குரு பூஜை, அதாவது வருஷப்பிறப்பு அன்னைக்கு குரு பூஜை மாதிரி நடந்தது. அந்த குரு பூஜையில் சாப்பிட்டு எங்களுக்கு மட்டும் இலை சாப்பாடு கிடச்சிது. சாப்பிட்டு நாங்கள் போயிட்டோம். அதுக்கடுத்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் கழித்து பார்த்திங்கன்னா ஐயன் எங்கள் வீட்டுக்கு நேரடியாக காய்ச்சி வச்சது மாதிரி எங்கள் பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா சிங்கப்பூர்லேருந்து மாப்பிள்ளை எங்களுக்கு வந்திருக்கு. நல்ல ஐடி ஃபீல்டில் நல்ல சேல்ரி வாங்குறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்கள் பொண்ணும் ஐடியில் நல்ல சேல்ரி வாங்குது. இன்றைக்கி 2 பேருமே சிங்கப்பூரில் இருக்காங்க. இப்போ எங்கள் பேர பிள்ளைகளோட ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஐயனை எங்கிட்ட ஒரே கல்லில் 2 மாங்காய் கொடுத்தாரு பார்த்தீங்களா. கல்யாணமும் கொடுத்துட்டாரு, நல்ல வேலை, எங்கள் பையனுக்கு நல்ல வேலையும் வாங்கி கொடுத்தாரு. ஸோ ஐயாவுக்கு
உணர்ச்சி கடந்த எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்தில் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், இந்த நட்டு ஆர்ட்ஸ் மூலமாக உள்ள ஃபாலோவர்ஸ் எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும். எந்த விதமான நோய் நொடிகள் எதுவும் இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும். நாங்கள் தெரிஞ்சோ தெரியாமல் எதுவும் தப்பு எதுவும் பண்ணியிருந்தோன்னா எங்களை மன்னிச்சுக்கோங்கய்யா. ஏன்னா தவறு வர்றது இயற்கை. நாங்கள் இனிமேல் எதுவும் தவறு பண்ண மாட்டோம். எங்களை பழி வாங்க வேண்டாம். உங்களை நம்பி நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் எதுவும் தப்பு பண்ணியிருந்தால் எங்களை மன்னிச்சுட்டு உங்கள் பிள்ளைகளாக எங்களை ஏற்றுக்கோங்க. ஓம் சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம். இந்த வீடியோவை முடிந்த அளவுக்கு தமிழ் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி வர்றதே நம்ம ஐயாவுக்கு கொடுக்குற ஒரு பெரிய பாக்கியம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃபேஸ்புக்கில் ஒரு 10 பேருக்கு 20 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக ஐயன் வந்து நல்லதே பண்ணுவார். ஓகேங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா அதே ஒன்று சொல்லிடுறேன். இந்த தமிழ் நண்பர்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணும்போது ஒரு கிறிஸ்தவ பெண்ணுக்கு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ போயிருக்கு, ஐயனை பற்றி வீடியோ போயிருக்குது. அப்போ இந்த ஐயன் இவ்வளோ தூரம் நல்லது பண்ணுறாரா, யார் அந்த ஐயன் சொல்லி பார்த்துருக்காப்புல. அப்போ அந்த அம்மா வந்து கிறிஸ்தவ பெண். அவங்க வீட்டுக்காரர் பார்த்திங்கன்னா மீன் பிடிப்பார், மீன் பிடிக்கிற தொழிலுக்கு போயிருக்காரு. அப்போ கடல் எல்லையை தாண்டி போயிருக்காரு. அப்போ போலீஸ் பிடிச்சி போயிட்டாங்க அவரை. இந்த அம்மா அழுதுகிட்டே இருக்குது. வீட்டு வறுமை கோடு அதிகமாக இருக்குது. அதுக்கு இதில் பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு காசு இல்லை, சாப்பாடுக்கு இல்லை. ஏன்னா போலீஸ் பிடிச்சி போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40-45 நாள் ஆகிடுச்சு. ஜெயிலில் போட்டாங்க. ஒரு ஃபோன் கால் இல்லை, ஒன்றுமே இல்லை. ரெண்டாவது அந்த டயத்தில் தான் உங்களை மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லோரும் நிறைய பேர் ஷேர் பண்ணது அந்த வீடியோ அந்த அம்மாவுக்கு போயிருக்கு. அந்த அம்மா அந்த வீடியோவை அப்படியே டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு ஓம் சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம் டெய்லி அந்த 108 தடவை சொல்லிகிட்டே இருந்திருக்காப்புல. என்ன 21வது நாள்லாம் பார்த்திங்கன்னா அந்த அம்மா வீட்டு வாசலில் வெட்டுக்கிளி வந்து வந்திருக்குது. காலையில் அந்த அம்மா பாத்ரூம் போகிற டயத்தில் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தகர கதவு டம் டம் சவுண்டு கட்டிருக்கு. என்னென்னு பார்த்திங்கன்னா வெட்டுக்கிளி வந்திருக்குது. இந்த வெட்டுக்கிளி வந்த உருவம் யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஐயன் தான். அடுத்து காலையில் ஒரு 6 மணி வாக்கில் பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவில் வந்து ஃபோன் வந்திருக்கு. ஏன்னா காலையில் 4 மணிக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு. அப்போ அந்த வெட்டுக்கிளி வந்தது ஐயன். பார்த்திங்களா? இந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் வேண்டிக்கிட்டிங்கன்னா நீங்கள் மனசார என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ அது இந்த பிரம்ம முகூர்த்தத்தில், இப்போ பிரம்ம முகூர்த்தம் காலைல 3 to 4 பிரம்ம முகூர்த்தம், இந்த டயத்தில் நீங்கள் வேண்டிக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். நிறைய விஐபியில் அந்த டைம் தான் வருவாங்க. இப்போ காலையில் பார்க்கும்போது யாரோ ஒரு விஐபி தான் போயிட்டு இருந்தாங்க. நிறைய விஐபி பீப்புள்ஸ்லாம் நிறைய பேர் இந்த டைம் வருவாங்க. பிஸ்னஸ் மேன் வருவாங்க. அதாவது இது வந்து ஒரு சூட்சமம். ஓகேங்களா? இந்த மற்ற டயத்தில் வந்துட்டு போகிறதுக்கும் பிரம்ம முகூர்த்தத்துக்கு என்ன வித்தியாசம் பார்த்திங்கன்னா, பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் பழிக்கிறது, நீங்கள் சொல்கிறது அப்படி பழிக்கும். இந்த வீடியோ பார்க்குற நட்டு ஆர்ட்ஸ் மூலமாக பார்க்குற இந்த வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும். நோய் நொடி பிரச்சனை இல்லாமல் எல்லோரும் நல்லா இருக்கணும். எல்லோரும் நல்லா இருக்கணும். எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும். ஓம் சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம். பழனி கணக்கம்பட்டியாரே. இந்த நட்டு ஆர்ட்ஸ் மூலமாக பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. அருப்புக்கோட்டை நாட்டராஜ். நான் மீண்டும் வருகிறேன். வணக்கம்.